நம்ம ஹாம்ஸ்டர் வாங்கி 15 நாள் கிட்ட ஆகிப்போச்சு. ஸோ அதனால் அதோட பெட்டை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போய் பார்த்தோம். ஸோ பெட்டு ஃபுல்லுமே நாரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் பெட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இது ஃபுல்லுமே க்ளீன் பண்ணோம். மரத்தூள் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. மரத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வந்தேன். 30 ரூபா ரேஞ்சில் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் பிடிச்சி இன்னொரு டப்பாவில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் இந்த பாக்ஸை ஃபுல்லுமே நல்லா டெட்டால் ஊற்றி நல்லா கழுவிடணும். நான் கழுவிட்டு ஒரு 1 டே ஃபுல்லுமே நான் வெயிலில் தான் வச்சுருப்பேன். வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு நார்மல் பாக்ஸுக்குள்ளே மாற்றிடலாம். 1 டே ஃபுல்லும் வெயிலே இருக்கட்டும். அது வரைக்கும் இதை நான் வந்து நார்மல் பெட்டிக்குள்ளே தான் வச்சுருப்பேன் நம்மளோட ஹாம்ஸ்டரை. இப்போது ஃபுல்லாக நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் மரத்தூள் போட்டு பெட் ரெடி பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச் சைஸில் நான் பெட் போட்டுருவேன். அப்போ தான் அது ஒளிஞ்சு விளையாடுறக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ஒரு 2 இன்ச் சைஸில் பெட்டு போட்டுருவேன் நான். இப்போ போட்டாச்சு. இதுக்கப்புறம் நான் மேலே எடுத்து விட்டேன், அடுத்து ஃபீமேலே எடுத்து விட்டேன். ஸோ புது பெட்டு போட்டோடனே கொஞ்சம் குஷி ஆகிட்டாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்துட்டாங்க. ஸோ இந்த டைம் வந்து நான் வாட்டர் ஃபீடர் இந்த சைடில் வைக்கல, ஏன்னா சைடில் வச்சா தண்ணி லீக்கேஜ் ஆகுது. ஸோ இந்த டைம் வந்து நான் மேலே வைக்கிறேன். மேலே வச்சுருந்தா கொஞ்சம் தண்ணி லீக்கேஜ் ஆகாது, கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ எவ்வளோதான் இன்றைக்கி பெட்டை க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.